நீங்க நல்லா பேசுறீங்க. என்னங்க? நீங்க நல்லா பேசுறீங்க. தேங்க்ஸ்ங்க. என்னங்க மாத்திரை? தேங்க்ஸ். இவ்ளோ அழகா பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல? இல்லைங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா கிடையாது. நான் தனியா தான் இருக்கேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? இனிமே எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்லாதீங்க. இனிமே உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா நான் இருக்கேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோன் கார்ல இருக்கு. பரவாயில்ல, நான் பேப்பர்ல நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. 988. ஓகே, தேங்க்யூ. இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. ஷியோர் ஷியோர். இந்தாங்க. ஓ, தேங்க்யூ. கல்பனா, நீ பேசிட்டு இரு. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. வரேங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஹலோ. அவங்க கிட்டே சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். ஆனா அடிக்கடி நீங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. இப்பதான் வீடு தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா, நீங்க சொல்றதுனால வருவேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? உங்க ஹேண்ட்பேக் எங்க? இருங்க. தேங்க்யூ. நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். ஏங்க, நான் வேணும்னா உங்க கூட வரட்டுமா உங்க வீடு வரைக்கும்? இல்லைங்க, பரவாயில்ல. எனக்கு அப்படி ஒன்றும் பெயின் கிடையாது. நான் டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல, என்னால தானே உங்களுக்கு அடிபட்டுச்சு. அதனாலதான் நான் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் நான் திரும்ப வந்துடுவேன். ஐயோ பரவாயில்ல, நீங்க ரொம்ப வரி பண்றீங்க. நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய். சரி, பாய். என்ன வீடு திறந்திருக்கு? எப்பங்க வந்தீங்க? எங்க போயிட்டு வர ருத்ரா? நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? இல்லைங்க, சும்மா வெளியில போயிருந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, அப்படியா? ஏங்க, திடீர்னு ஒரு கால் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? நான் ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். நீ தான் எடுக்கல. ஐயோ சாரிங்க, நான் பார்க்கல. நீங்க எந்த நேரத்துல வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், பரவாயில்ல விடு. இதுல என்ன இருக்கு? இல்ல, உங்களுக்குன்னு ஒரு டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஈவினிங் மேல தானே நீங்க வருவீங்க. நானும் அதனால தான் உங்களை இந்த டைம்ல எதிர்பார்க்கல. இதுவே நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி வீடா இருந்தா எப்போ வேணா வருவீங்கல்ல. சரி விடுங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்? ஆஃபீஸோட இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஒன்று மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். சரி, அதான் வீடு வரைக்கும் வந்துட்டோமே, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வெயிட் பண்ணேன். நீ என்னடா இப்பதான் வர? ருத்ரா, ஆர் யூ ஆல் ரைட்? ஐ அம் ஆல் ரைட்.
இல்லையே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன ஆச்சுமா, என்னன்னு சொல்லு. ஏய், என்னது இது? என்னாச்சு? என்னது கட்டு? என்னாச்சு ருத்ரா? ஐயோ அது ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லு. எங்க, எப்போ, எப்படி? ஐயோ பதறாதீங்க, ஒண்ணும் இல்ல, சின்னதா தான் என்னம்மா நீ அடிபட்டு. இவ்ளோ கேஷுவலா இருக்க? என்னாச்சுன்னு சொல்லுமா, தயவு செய்து சொல்லு ப்ளீஸ். கீழே விழுந்துட்டேங்க, வேற ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. எப்படி கீழே விழுந்த? எங்க? சொல்றேன். நான் அப்படியே கார்ல போயிட்டு இருந்தேன். அப்போ 2 பொம்பளைங்க ஒரு பொண்ணோட தாலி திருடிட்டு வேகமா அங்கிருந்து தப்பிக்க பார்த்தாங்க. அவங்கள பிடிக்க போனப்போ எங்களுக்குள்ள சண்டை நடந்து என்ன தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்தி நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அதான் இந்த அடி. ஏம்மா நீ ஏம்மா மத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் போற? உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இப்படி எனக்கு என்னன்னு கண்டுக்காம போயிட்டா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருங்க வருவாங்க? சரி, அதுக்காக இப்படி காயம் படுற மாதிரி நடந்துக்கிறது? அது விடுங்க, இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆனா அந்த பொண்ணோட தாலிய அந்த 2 பேர் திருடிட்டு போகும்போது அவ எவ்வளவு பதறி போயிட்டா தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு அந்த தாலியை காப்பாத்தி கொடுத்ததும் அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அவ தாலியை காப்பாத்தி கொடுத்ததுக்கு என்ன தெய்வம்னு சொல்லிட்டாங்க. நான் இது வரைக்கும் தாலியை செயின் மாதிரி தேவைன்னா கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் வேண்டானா எடுத்து பாக்ஸ்ல வச்சுக்கிற பொண்ணுங்களை தான் பாத்திருக்கேன். ஆனா நான் பார்த்த அந்த பொண்ணு தாலிய அவ உயிர் மாதிரி நினைக்கிறாங்க. அதுதான் அவ வாழ்க்கைன்னு நினைக்கிறான். ஒரு பொண்ணுக்கு ராணி மாதிரி மாட மாளிகையில வாழ்றது முக்கியம் இல்ல. குடிசையா இருந்தாலும் புருஷன் கூட வாழணும், அதுதாங்க முக்கியம். தாலியோடு வாழ்றதுதான் ஒரு பொண்ணுக்கு மரியாதை. அந்த மரியாதை எனக்கு எப்போ கிடைக்குன்னு தெரியல. ஆனா அது உங்களுக்கும் தெரியும். அது உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க எப்ப அந்த தாலியை தர போறீங்க? நான் அதுக்காக தான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ருத்ரா. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி இல்லாம வாழறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா தயவு செஞ்சு நீ என் நிலைமை புரிஞ்சுக்கோ. ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் பிசினஸ், அதுக்கு இன்னொரு பக்கம் நீ. இதுல நான் ஏதாவது ஒண்ணுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ கேட்டதை நான் தரலன்னு சொல்ல, ஆனா கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் கேட்கிறேன். பார், நான் பிசினஸ்ல நல்ல நிலைமைக்கு வரணும். இப்போ கூட நான் விட்டுட்டு போன ஃபைல்ஸ் எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதனால நீ அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஆசைப்பட்டதை உனக்காக நான் கண்டிப்பா செய்வேன். என்ன நம்பு. நான் எப்பவுமே உங்களை முழுசா நம்புறேங்க. தேங்க்ஸ்மா. காயப்பட்டது இப்ப வலி எப்படி இருக்கு சொல்லு? உடம்புல எனக்கு எந்த வலியும் இல்ல, மனசுதான் ரொம்ப வலிக்குது. அச்சோ, மணியாச்சே போட்டிருப்பானே. ஒரு சீரியல பார்க்க விட மாட்டாங்களே. நல்ல வேலை, விளம்பரம் தான் போட்டிருக்கான். கல்பனா. ஹலோ அம்மா, நான் கல்பனா பேசுறேன். சொல்லு கல்பனா, என்ன ஏதாவது பிரச்சனையா? எப்படிம்மா எனக்கு பிரச்சனைன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிற? பிரச்சனைனா தானே உனக்கு அம்மா ஞாபகம் வரும், அதான் கேட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்க? ஐயோ வேணாண்டி, ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது. விஷயத்தை சொல்லு. சிவகாமி, என்ன ரொம்ப சீன் போடுற? ஒரு அம்மாவா லட்சணமா நடந்துக்க மாட்டியா நீ? இதுக்கு மேல சீன் போட்டனா நம்மள கிழிச்சு நான் நேரம் தொங்க விட்டுருவா. என்ன சத்தத்தையே காணும்? மைண்ட் வாய்ஸா? சரி, நீ விஷயம் என்னன்னு சொல்லு. மா, இன்னைக்கு என் தாலியை 2 பேர் அறுத்துட்டாங்கம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? தாலியை பறி கொடுத்துட்டியா? சிவகாமி, என் கதையை முழுசா கேட்காம நீயே எதுக்கு ஒரு முடிவுக்கு வர? சரி சொல்லு. அது என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ அப்புறம் இதான் நடந்துச்சு. கல்பனா, கடவுளுக்கு ரொம்ப பெரிய மனசுடி. ஏன்னா
எனக்கு தெரிஞ்சு நீ யாருக்குமே எந்த நல்லதும் பண்ணது இல்ல. அப்படிப்பட்ட உனக்கே கடவுள் உதவி பண்ற கால அனுப்பியிருக்காருன்னா நிஜமாவே இது பெரிய விஷயம் தானே. என்ன சிவகாமி நக்கலா? நான் பக்கத்துல இல்லங்கிற நினைப்புல பேசிட்டு இருக்கியா? சும்மா அவ்வளோ கட்டிக்கு சொன்னேன். நீ கோச்சுக்காத. எப்படியோ தாலி கிடைச்சிருச்சு. தாலி மட்டும் கிடைக்கலமா, அதோட அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சிருச்சு. ஐயோ, யார் பெத்த புள்ளையோ பாவம், அவளுக்கு நேரம் சரியில்லை, இவகிட்ட மாட்டிக்கிட்டா. மா, லைன்ல இருக்கியா? ஆ, 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 இருக்கேம்மா, சொல்லு சொல்லு. அப்புறம் என்ன சத்தியத்தையே காணும்? இல்ல, நீ சொன்ன விஷயத்தை கேட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். பேக் என்ன வேணும்? அம்மா, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் கால் பண்றேன். சரி, இத முன்னாடியே வைக்க வேண்டியதானே. நான் ஒரு 2 நிமிஷம் செம்பருத்தி சேர்த்து பார்த்திருப்பேன். ஒரு சீரியல் பார்க்க விட மாட்டேன்றாங்க. என்னங்க, இன்னைக்கு என் தாலிய... இப்போ உன் தாலிக்கு என்ன வந்தது? அதான் கழுத்துல தொங்குது இல்ல? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு என் தாலிய... மறுபடியும் தாலி தாலின்னு ஆரம்பிக்காத. மனுஷன் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க விட மாட்டியா? என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்காம கோவப்படுறீங்க. புருஷன் மூடு தெரியாம பேசினானா இப்படிதான் கோவப்படுவேன். நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் தாலியை பத்தி சொல்றேன். உன் தாலி பிரச்சனையை கேட்கறதுக்கு நான் பட்னியாவே படுத்துட்டு போவேன். என்னங்க, சாப்பிடாம படுக்க போறீங்களா? ஒரு வேளை சாப்பிடாம படுத்தா ஒண்ணும் ஆயிடாது. என்னங்க, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பா. என்ன இவரு, நான் என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆகுறாரு. இவரை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலையே. இவரை எப்பதான் புரிஞ்சுக்க போறேனோ. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட. வேதாஜி வராது. எக்ஸசைஸ் 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106. ஒரு நிமிஷத்துல 105 சிப்பிங்ஸ் ரெக்கார்ட் பிரேக் ஆச்சே. வாங்க வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? என்ன தவிர யாருனாலும் முடியாது. இப்பதான் சீன் போடுறீங்க. எங்களுக்கும் ஸ்கிப்பிங் தெரியும். 100 எடுத்ததுக்கு இவ்ளோ பில்டப் பண்றீங்க. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி 200 ஸ்கிப்பிங் அசால்ட்டா எடுப்பேன். 200? நமக்கு நாக்கு வெடி தள்ளிடுமே, முட்டி வாய் வழியா வந்துடும். இருந்தாலும் கெத்த விடக்கூடாது. நாங்களும் எடுப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் 520, 530 அவ்வளோ இருந்தேன். இப்பதான் லைட்டா டைட் ஆயிடுச்சு. எங்க இப்படி வாய் கூசாம பொய் சொல்றீங்க? 500 எல்லாம் எடுக்கவே முடியாது. சொல்றது பொய்யா இருந்தாலும் நம்புற மாதிரி சொல்லணும். நீங்க சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? ஹலோ, நீங்க 200 எடுப்போன்னு சொன்னீங்கல்ல, அத்தை நாங்க நம்பணும்ல. ஏன் நாங்க 520, 530 எடுக்க மாட்டோமா? நம்புங்க. ஏங்க, நம்புற மாதிரி சொன்னா நம்புவாங்க. என்னத்த நம்புற மாதிரி சொல்லுது? அப்ப நீங்க மட்டும் 200 எடுத்தீங்கன்னு சொன்னீங்க, அதை எப்படி நம்புறது? வாட் இஸ் தி ப்ரூஃப்? இப்ப என்ன, நீங்க நம்பணும் அவ்வளவுதானே? கண்ணால பார்த்ததானே நம்புவீங்க. கயிறு கொடுங்க, நான் ஸ்கிப்பிங் ஆடி காட்டுறேன். அலாம் வேணாம், தேவல. ஏங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, அதை கொடுங்க. வேதாஜி, நீங்க நினைக்கிற மாதிரி சிப்பிங் என்று சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி டேஞ்சருங்க. தப்பா பண்ணா கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க பண்ண வேணா, விட்டுருங்க. எல்லாம் எனக்கு தெரியும், கொடுங்க. கொடுங்க. ஏங்க, நான் சொன்னா கேளுங்க, என் பேச்சு நீங்க கேட்கறதுல. இப்ப வந்து நான் சொல்றது கேளுங்க. இட் இஸ் வெரி ஒரு டேஞ்சர். தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பஞ்ச் டேலங்க நீங்க பேசல, நான் தான் பேசுவேன். ஐயோமா, அடேங்கப்பா, வேதாஜி செம்மையா பண்றாங்க. அசால்ட்டா 200 பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஐயோ, நம்ம தான் வாயை குத்த மாட்டிக்கணும் போல இருக்குது. மொக்கையாக போறோம். ஹே, ஸ்பீட் ஏத்துறாங்க. ஹே, வேதாஜி தான்.
ஏங்க காபி இப்படி கசக்குது? அது காஃபின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? பின்ன அது கசாயம் மாமாவுக்காக ரெடி பண்ணுது. கசாயமா? அத சொல்லி தொலைய வேண்டியதானங்க? குடிங்கன்னு சொன்னேனா? புடிங்கன்னு தானே சொன்னேன். நீங்க குடிச்சிட்டு ஏன் மேல குறை சொல்றீங்க? ஏங்க டம்ளர்ல எது இருந்தாலும் அது காஃபி நினைச்சு குடிச்சிருவீங்களா? என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? சரி சரி, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? நீங்க சிப்பிங் பண்ணிருங்க, நான் போய் என் வாயை கொப்பிச்சுன்னு வரேன். ஏங்க இருங்க, ஏ, அந்த கதெல்லாம் வேண்டாம், இங்கே நில்லுங்க. அப்புறம் நான் போயிட்டேன், நான் பார்க்கல, நீங்க 200 ஸ்கிப்பிங் எடுக்கலன்னு சொல்வீங்க. நின்னு பாருங்க. ஏங்க நான் நம்புறேங்க, நீங்க 200 எடுப்பீங்க. முடியாது, இந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நான் 200 ஸ்கிப்பிங் எடுக்கிறேன், அத நீங்க நின்னு பாக்குறீங்க. மெதுவாங்க ஏங்க, ஏங்க படாதத்துல பற்ற போகுது. இது லைஃப்ல எதுவுமே பாயலங்க. ஐயோ ஏங்க. என்ன? ஐயோ, கல்பனை பார்த்துட்டாளே. இத வச்சு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுவாளே. என்ன பண்றது? நோ சடன்லி ஸ்டாப்பிங். நான் பேய் அஞ்ச மாதிரி இருக்கீங்க. அப்படி நேரா தான் பார்த்துட்டீங்க. இருடி. ஆ சரோஜாதேவி, சரோஜாதேவி, மேக்கப் சரோஜா. கர்ப்பமா? நான் வேதாஜி என் பேச்சை கேட்காம நீங்க இப்ப சிப்பிங் ஆடுங்கிறீங்க. ஆடக்கூடாது. ரெனன் சிங்கிங் டைமிங்ல ஆடக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமால, சாரிங்க, நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. எனக்கு மறந்து மறந்து போயிடுதுங்க. வேதா, கல்பனா எங்க இருக்க? வாங்க. இதோ ஒரு நிமிஷம். நீ இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஏய் கல்பனா, இதோ வரேங்க. ஐயோ, வேதாஜி, சரோஜா சாமா நிக்காலோ. ஆளை காணோம். அது கல்பனா எங்க போனாவ? ஏய் கல்பனா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ இருங்க. ஏய், இங்க நான் கூப்பிட்டே இருக்கேன், அங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ வர. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல விழல உனக்கு? சாரிங்க. சரி, நான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும், மீட்டிங் இருக்கு. டிஃபன் என்ன பண்ணிருக்க? டிஃபன் ஒன்றும் பண்ணலங்க. ஒன்னும் பண்ணலையா? இல்லங்க, நான் 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி தரேன். 2 மினிட்ஸ்ல? நீ ஒரு 10 மினிட்ஸ். சரி, இந்த இட்லி தோசை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, டைம் இல்ல எனக்கு, மீட்டிங்க்கு போனோம். டக்குன்னு போய் உப்புமா கிண்டு போ, சீக்கிரம் போ. உப்மா உப்மா. சரியான மந்தம். ச்சே. எங்க 2 பேரையும் காணோம்? கர்ப்பமா இருக்கிறவங்க ஸ்கிப்பிங் விளையாட மாட்டாங்க. இவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்கா. இவ கர்ப்பமா இல்லையா? கர்ப்பமா இல்லையா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.